உட்காருங்கண்ணே. இங்க பாருங்க, வாழ்க்கை பூரா 175 ரூபாய் சம்பளம் வாங்கினா உங்களுக்கு வயசாயிரும். இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகல. அப்படி கல்யாணம் ஆகி 2 3 குழந்தை குட்டி பத்துக்கிட்டீங்கன்னா 175 ரூபாய் எப்படி பத்தோ? குடும்பத்தோட பிச்சை எடுக்க வேண்டியதான். அதுக்கு என்னடா செய்ய சொல்ற? 40 லட்சமோ 50 லட்சமோ 1 கோடியே சம்பாரிங்க. அது எப்படா முடியும்? அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லு. நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சா என்ன? இதான் ஐடியாவா? திமுக கவுன்சிலர் நகைக்காக கொல்லப்பட்டது. ஆளுங்கட்சி சார்ந்தவர்களுக்கும் சரி பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பத்திரிகை துறைக்கும் பாதுகாப்பு இல்லை, யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு பொம்மை அரசாங்கம் இந்த தமிழ்நாட்டை ஆளுதுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த விடியாத அரசா மக்கள் விரோத அரசு. இது அவங்களுக்கு ரெட்ஜியண்ட்டுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு கொடுக்கலன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான தொல்லைகள், எல்லா விதமான பிரச்சனைகள் அது கொடுக்கணும். நீங்கள் பணம் எடுக்கிறீங்களா, உங்களுக்கு நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். அது ரெட்ஜியண்ட் எங்களுக்கு நாங்கள் கேட்குற அடிமாட்டு விலை கொடுத்தா தான் உங்களுக்கு எல்லா வித பர்மிஷன். ஒரு முழுக்க ஒரு திரைப்படத்துறையில் ஒரு சர்வாதிகாரம் ஒரு கோலோச்சப்படுகின்றது என்று சொன்னால் அது இந்த விடியாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான். இல்லை, அவங்க தான் அடையாளம் காணாமல் போயிட்டாங்களா? அவங்க எல்லாருமே தான் இங்கே தானே இருக்கோம். அதனால் அதுக்கு உங்கள் கேள்வியே அது எழுவதற்கு வாய்ப்பு இல்லை. சட்டமன்றத்தில் பதில் சொல்லணும்னு சொன்னால் உங்கள் கேள்விக்கான வினா எழாது. ஆச்சு இந்த அது சொல்கிற தம்பி, நீங்கள் எந்த டிவின்னு தெரியல எனக்கு. அதனால் இது முழுக்க ஒரு கிரைம் அகெயின்ஸ்ட் விமன், சில்ட்ரன் அண்ட் அடல்ட்ஸ் என்ன வயதானவங்க, குழந்தை கடத்தல் அதிகமான அளவுக்கு இருக்குன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் அதை கட்டுப்படுத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு? அது நீங்கள் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாரு தம்பி. அதை ஒப்பிட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேள்வி கேளுங்க. ஆனால் விதவிதமான காய்ச்சல் எப்போ வரேன்னா திமுக காய்ச்சல் தான் வரும். இந்த மஞ்சள் காய்ச்சல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லோ ஃபீவர்னு அது திமுக காய்ச்சல் தான் வந்தது. அப்போ தக்காளி காய்ச்சல், முருகல் சொல்கிற தக்காளி காய்ச்சல், இதுவும் திமுக காய்ச்சல் தான் வரும். அதில் டெங்கு பார்த்தீங்கன்னா 10 மாதமாக அந்த அளவுக்கு தலைவிரிச்சாடி இருக்கு. ஏன்னா 10 மாதமாக சுகாதாரத்தை தூங்குதா? அமைச்சர் சுப்பிரமணியம் ஓட்டப்பந்தயம் தான் ஓடின்னு இருக்கார் ஒழிய மக்களுடைய டெங்கு பிரச்சனை அந்த வாட்டத்தை தீக்கலையே. அவர் 1972 இதே நாளில் நம்முடைய கழக நிறுவன தலைவர், இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தீய சக்தி அன்றைக்கு தமிழ்நாட்டையே ஆக்கிரமித்து அந்த தீய சக்தியினுடைய குடும்பம் மட்டும் வாழ வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை முழுமையான அளவுக்கு ஆக்கிரமிப்பு செய்து தமிழ்நாட்டை சின்னாபின்னமாக்கி சீரழித்து அதன் மூலம் தங்களுடைய குடும்பம் மட்டுமே செழித்த அந்த தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி குடும்ப பிடியிலிருந்து கழகம் விடுபட வேண்டும் என்ற வகையில் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972 மிகப்பெரிய இயக்கமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தை தோற்றுவித்தார்கள். இந்த இயக்கம் தோற்றுவிக்கும் போது எவ்வளவோ விமர்சனங்கள். புரட்சி தலைவர் படம் போல 100 நாள் ஓடுவது, அப்புறம் டப்பாவுக்குள்ளே போயிடுனாங்க. ஆனால் புரட்சி தலைவர் ஆரம்பித்த இயக்கம் 100 ஆண்டுகளுக்கு மேலே தலைக்கும் வளரும் ஓங்கும் என்று சொல்லி புரட்சி தலைவர் அன்றே சொன்னார். அதே போன்று அம்மாவும் நம்முடைய சட்டமன்றத்திலே தனக்கு பின்னால் அம்மாவுக்கு பின்னாலும் இந்த இயக்கம் 100 ஆண்டுகளுக்கு மேலாக தலைக்கும் வளரும் ஓங்கும் என்று சொன்னார்கள். அப்படி கழகத்தை பொறுத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எத்தனையோ இன்னல்கள், எத்தனையோ துயரங்கள், எத்தனையோ இடர்பாடுகள். திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்து கொண்டு அடக்குமுறையெல்லாம் ஏவி விட்டு அந்த அடக்குமுறைகளெல்லாம் தவிடுபடியாக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மிளிர செய்தவர் நம்முடைய பொன்மனச்செம்மல் இதே புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். எனவே 72 ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வெற்றியை பெற்றதோடு மட்டுமில்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை அன்றைக்கு 3ஆம் இடத்துக்கு தள்ளியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அன்றைக்கு காங்கிரஸ் தான் 2ஆம் இடம் இருந்தது. அப்படி திமுக நிலைமை. அது பாண்டிச்சேரியிலே
முதலாக ஆட்சி அமைத்தோம். 77 பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவுடைய ஆட்சியை அன்றைக்கு மக்களுடைய அந்த உறுதுணையோடு அன்றைக்கு அமைத்தார்கள். எவ்வளோ திட்டங்கள், 1 லைட் சர்வீஸ், விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், சத்துணவு, இது போன்று அடுக்கிக் கொண்டே போகலாம். அந்த அளவிற்கு எவ்வளோ பல திட்டங்கள், லட்சக்கணக்கான உறுப்பினர்களை கொண்ட மாபெரும் இயக்கமாக இருந்த நிலையில் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு இந்த இயக்கம் இருக்காது, அதோடு போய்விடும் என்று நினைத்த நப்பாசை கொண்டவர்களெல்லாம் அவர்களெல்லாம் வந்து பேரிடி விழுகின்ற வகையிலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பிளவுபட்ட இயக்கத்தை ஒன்றாக்கினார்கள். முடக்கப்பட்ட இரட்டை இலை சின்னத்தை பெற்றுத்தந்தார்கள். மாபெரும் வெற்றியை 91ஆம் ஆண்டு பெற்று அம்மாவும் 10 ஆண்டுகளுக்கு ஆட்சியை ஒரு மிக சிறப்பான முறையில் செய்தார்கள். இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாறு என்று சொல்லும்போது புரட்சி தலைவர் அம்மா அவருடைய மறைவுக்கு பிறகு கட்சி இருக்காது, ஆட்சி இருக்காது என்று சொன்னவர்கள் அம்மாவுடைய வழியிலே இன்றைக்கு நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கழக பொதுச்செயலாளராக பொறுப்பேற்று கழகத்தை இன்றைக்கு ஒரு சீரும் சிறப்புமாக எழுச்சிமிக்க இயக்கமாக அம்மா அவர்கள் 1.5 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களை கொண்டிருக்கின்ற இயக்கம் என்ற நிலையில் இருந்ததை இன்றைக்கு 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் கொண்டிருக்கின்ற மாபெரும் இயக்கமாக இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு உருவாக்கி இருக்கின்றார்கள். எனவே இன்றைக்கு தமிழ்நாடு என்று சொல்லும் பொழுது ஏறக்குறைய 34 வருடங்களுக்கு மேலாக ஒரு ஆண்ட கட்சி, எதிர்காலத்திலே தமிழ்நாட்டை ஆளப் போகின்ற ஒரு மாபெரும் இயக்கம், அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற வகையில்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இந்த எழுச்சியை தொண்டர்கள் 2 கோடி தொண்டர்கள் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்களோடு சேர்ந்து இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியாருடைய கழக பொதுச்செயலாளருடைய தலைமையிலே இன்றைக்கு மாவட்டத்தினுடைய அந்த மேற்பார்வையாளர் கூட்டம், அதே போன்று கழகத்தினுடைய 52ஆம் ஆண்டு தொடக்க விழா, இந்த ஒரு நிகழ்ச்சியும் இன்றைக்கு எழுச்சியான முறையில் இன்றைக்கு நடைபெற்று நலத்திட்ட உதவிகளும் வழங்கி, அது மட்டுமல்லாமல் நம்முடைய அந்த எடப்பாடியார் கழக பொதுச்செயலாளருடைய தலைமையிலே மேற்பார்வையாளருடைய கூட்டத்திலே இன்றைக்கு பல்வேறு அறிவுரைகள் எல்லாம் இன்றைக்கு வந்து அந்த மேற்பார்வையாளர்களுக்கு வழங்கி ஒரு களமட்ட அளவில் நாம் விழிப்போடு இருந்து செயலாற்றுவதன் மூலம், ஏனென்று சொன்னால் அண்ணா அவர்கள் சொல்வார்கள், அடிக்கடி பிறந்த அண்ணா அவர்கள், நாம் கொட்டி வைத்த செங்கலாக இருக்கக்கூடாது, கட்டி முடிக்கப்பட்ட கோபுரங்களாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே அந்த வகையிலே பணிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து நம்முடைய ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடித்து புதுவை உட்பட 40 தொகுதியும் நாம் கைப்பற்ற வேண்டும் என்ற வகையிலே இன்றைக்கு நல்ல பல அறிவுரைகளெல்லாம் இன்றைக்கு மேற்பார்வையாளர் கூட்டத்திலே வழங்கினார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதிமுக பூத் கமிட்டி அமைப்பது தொடர்பாக இன்னைக்கு ஆலோசனை நடந்தது. பூத் கமிட்டி அமைப்பதற்கு ஏதாவது டைம் ஃப்ரேம் ஏதாவது கொடுத்துருக்காங்களா, ஏதாவது காலக்கெடு ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இல்லை, அது பொறுத்தவரையில் வந்து இப்போ கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. எனவே வந்து அது வந்து மேற்பார்வையாளர்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து தெரியும் போது தெரியும். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்ல அரசு மருத்துவருடைய துணையோட குழந்தை கடத்தல் சம்பவங்கள்லாம் நடைபெற்று வருது. தமிழகத்துல பல்வேறு பகுதிகளில் இந்த குழந்தை கடத்தல் சம்பவம் இன்றும் ஒரு முக்கிய விஷயமா பேசப்பட்டு வருது. இதை நீங்க எப்படி இல்லை, இது இப்போ ஆட்சி நடக்குது, இப்போ ஆட்சி ஒன்று இருக்கிறதாவே தெரியலையே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஏதோ ஒரு பொம்மை முதலமைச்சர் இன்றைக்கு வந்து வெறும் ரிமோட்டை பிடிச்சின்னு சுற்றுறாரு ஒழிய வேறு எந்த வகையான அளவுக்கு வந்து ஒரு காவல்துறை வந்து முடுக்கி விட்டு சட்ட ஒழுங்கை பராமரிக்கணும், அதே போல் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தரணும், குழந்தை கடத்தல்லாம் தடுக்கணும், அதே போன்று பல வகையான குற்றங்கள் எல்லாம் இன்றைக்கு, அதுவும் போதைப் பொருளாக இன்றைக்கு நடமாடிட்டு இருக்கு. இன்றைக்கி கட்ட பஞ்சாயத்துகள் ஓவர் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி அதெல்லாம் வரிசைப்படுத்திட்டே போகலாம். இன்றைக்கி அதை மாதிரி வந்து துப்பாக்கி கலாச்சாரம், அது மாதிரி வந்து அந்த பெட்ரோல் வெடிகுண்டு கலாச்சாரங்கள், ஆளுங்கட்சியினருக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு கவுன்சிலரு நகைக்காக வந்து சென்னிமலை வந்து அந்த அந்த ஈரோடு பகுதியில் சென்னிமலை பேரூராட்சி நினைக்கிறேன், அந்த இடத்துல வந்து திமுக கவுன்சிலரு நகைக்காக கொல்லப்பட்டது. ஆளுங்கட்சி சார்ந்தவர்களுக்கும் சரி பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பத்திரிகை துறைக்கும் பாதுகாப்பு இல்லை, யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு பொம்மை அரசாங்கம் இந்த தமிழ்நாட்டை ஆளுதுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம், அந்த விடியாத அரசா, மக்கள் விரோத அரசு இது. ராஜா பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. இப்ப நெருக்கடி கொடுக்கப்பட்டதா ஒரு தகவல் யாரு? லியோ திரைப்படம். அதான் இப்போ திமுக வந்து ஆட்சிக்கு வந்தாலே, எங்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு திரைப்படத்துறை, ஏன்னா அதை நம்பி இருக்கிறவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான தொழிலாளர் நம்பி இருக்கிறாங்க. அதனால் அதை சுதந்திரமாக வந்து செயல்பட விட்டோம். அம்மாவுடைய காலத்திலும் சரி, அதே போல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி,
அண்ணன் எடப்பாடியார் காலத்திலும் சரி. ஸோ இதே வந்து விஜய் படம் அன்றைக்கி என்ன ரிலீஸ் பண்ணல, அந்த எடப்பாடியார் பார்த்தா ரிலீஸ் ஆச்சு அன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு ரெட்ஜியண்ட்டுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு கொடுக்கலன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான தொல்லைகள், எல்லா விதமான பிரச்சனைகள் அது கொடுக்கணும். அப்படின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து இந்த ஆளும் வந்து இந்த விடியாத திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு வந்து செயலாற்றி கொண்டிருக்கிறது. இந்த ரெட் ஜெயினுடைய வரலாறு பாருங்கள். கிட்டத்தட்ட ஆட்சி வருவதுக்கு முன்னாடி ஒரு 30 படங்கள் வெளியிட்டவங்க 10 வருஷத்தில். ஆனால் இந்த 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட எத்தனை படங்கள், கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட படங்கள் ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியிட்டதுன்னா அப்போ என்ன தெரியுது? அப்போ நீங்கள் படம் எடுக்கிறீங்களா, உங்களுக்கு வந்து நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். அது ரெட் ஜெயின் எங்களுக்கு நாங்கள் கேட்குற அடிமாட்டு விலை கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து எல்லா வித பர்மிஷன், இல்லைன்னா கிடையாது அப்படின்ற அடிப்படையில் ஒரு சர்வாதிகாரம். அன்றைக்கி இதே பாச தலைவனுக்கு பாராட்டு விழா சொல்லிவிட்டு ஒரு விழா நடத்துகிறாங்களே திரு மு கருணாநிதிக்கு, அன்றைக்கி அவங்க கட்சி சார்பிலேயே அந்த விழாவுக்கு வந்து மேலே போய் மேடையில் திரு அஜித் நடிகர் அன்பு சகோதரன் என்ன சொன்னார்? அவர் நான் வந்து அழைத்து வரப்படவில்லை, இழுத்து வரப்பட்டேன். இப்படி வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு என்னை வந்து இன்றைக்கி வந்து ஒரு வலுக்கட்டாயப்படுத்தி இன்றைக்கி கூப்பிட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி அப்படி திரைப்பட கலைஞர்களை இன்றைக்கி வந்து முழுமையான அளவுக்கு வந்து பயமுறுத்தி அச்சுறுத்தி திரைப்படம் எடுக்க விடாமல் செய்து, திரைப்படம் எடுத்தால் அப்படி எடுத்தால் எங்ககிட்ட தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முழுக்க ஒரு திரைப்படத்துறையில் ஒரு சர்வாதிகாரம் ஒரு கோலோச்சப்படுகின்றது என்று சொன்னால் அது இந்த விடியாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான். திரைப்பட கலைஞர்கள் வந்து இதை உணரணும். இதை ஆட்சிக்கு, எங்கள் ஆட்சிக்கும் இப்போ இருக்க ஆட்சிக்கு வித்தியாசம் உணரணும். ஆனால் அவங்க மௌனம் சாதிப்பது என்பது தான் ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்கும். ஏன் வந்து எதிர்த்து கேட்க மாட்டேன்றீங்க? அதை கேளுங்க நீங்கள், அதை நீங்கள் கேட்கணும். எனவே இந்த படத்தில் இப்போ வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க லியோவை பொறுத்தவரையில். அதனால் வந்து என்ன முடிவு வருதுன்னு பார்ப்போம்.